மகளிருக்காக பல முறை குரல் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பெண் சிங்கம் நம்முடைய அருமை சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் செந்தில் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய முருகேசன் அவர்களே, மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகளே, செயலாளர்களே, இளைஞரணியை சார்ந்த தம்பிமார்களே, இங்கே பெருந்திரளாக வருகின்ற கழகத்தை கட்டி காத்து வருகின்ற எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்திற்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திடலில் அமைந்திருக்கின்ற அருமை இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, அதைவிட மேலாக இடதுபுறம் அமர்ந்திருக்கின்ற எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இன்னைக்கு தமிழகத்தில் தலை சிறந்த ஒரு பொற்கால ஆட்சியை 5 ஆண்டு காலம் தேர்தலே காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி அவைகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்றைக்கு நம் தலைவர் 2 நாட்களுக்கு முன்பாக ஏறத்தாழ ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக என்ன நடந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். 1,31,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மாதம் 1000. திடீரென்று 2 நாட்களுக்கு முன்பு காலை பார்த்தால் எங்கு பார்த்தாலும் மகளிர் கூட்டம் வங்கிகளிலே. என்னவென்றால் முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை 5000 ரூபாய் ஒவ்வொருடைய கணக்களையும் கொண்டு வந்து சேர்த்த பெருமை இதுவரை எந்த நாட்டிலும் நடந்ததில்லை. யாரும் கேட்காமல், யாரும் கோரிக்கை வைக்காமல் 1,31,00,000 பேருக்கு இன்றைக்கு அந்த குடும்பத்திற்கு 5000 வந்திருக்கிறது. ஆக முதலமைச்சரை பொறுத்தளவில் ஒவ்வொரு நிமிடமும் மகளிருக்கு என்ன செய்ய வேண்டும், ஆட்சி வந்தவுடனே தயவுசெய்து நம்மெல்லாம் நினைச்சு பார்க்கணும். ஆட்சி வந்தவுடனே யார் யாரை பற்றி நினைச்சாங்கிறதா இல்லை. ஒரு முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கோப்பில் எதில் கையெழுத்து போட போகிறாங்கன்னு பத்திரிகையாளர்கள்லாம் எதிர்பார்த்தார்கள். யாருக்கும் தெரியாது. போய் உட்கார்ந்த உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து என்னன்னா, நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய தரைக்கு கூட வரி போட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நம்ம வீட்டை சுற்றி இருக்க தரைக்கு வரி போட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. வந்த உடனே அந்த வரியெல்லாம் நீக்கிறேன்னு முதல் கையெழுத்து போட்டார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்றைய முதல்வர், நாளைய வரப்போகின்ற 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கின்ற தளபதியார் அவர்கள், அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் எல்லாம் காய்கறி கொண்டு போறவங்களா இருந்தாலும் சரி, வேற எந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, 100 நாள் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, மில்லுக்கு வேலைக்கு போறவங்களாலும் சரி, எதுக்கு போனாலும் நகர பேருந்துகளில் மகளிர் கட்டணம் இல்லாமல், காசு ஒரு பைசா கூட கையில் தேவையில்லை, நேரம் வண்டிக்கு போய் உட்காந்து பயணம் செய்யலாம். இது இந்தியாவிலே முதலாக மகளிர் விடியல் பயணத்தை கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் என்பதை மகளிர் மறந்துவிடக்கூடாது. ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் திட்டி வந்தார்கள். கேட்டாங்க, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடியை கேட்டார், நீங்க மகளிருக்கு மாதம் 1000 தரையில கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். தலைவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை சரியில்லை என்றாலும் எப்படியும் நான் வழங்குவேன் என்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மாதம் 15ஆம் தேதி அவர்களுடைய இல்லம் தேடி செல்கின்ற அந்த 1000 ரூபாய் மகளிர் பெற்று வருகின்றார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். இதைவிட
கடந்த ஆட்சி காலத்தில் கொரோனா வந்த பொழுது ஆஸ்பத்திரி வச்சும் வந்துச்சு. சின்னாலப்பட்டிக்கு ஆஸ்பத்திரி ஒன்று கேட்டாங்க. இல்லை கஸ்தூர்பா ஆஸ்பத்திரி இருக்கு, பெரிய ஆஸ்பத்திரி, தமிழ்நாட்டிலே மகப்பேறு மருத்துவத்திற்கு தலை சிறந்த மருத்துவமனை சின்னாலப்பட்டியில் தான் இருந்தது. யாரு? கௌசல்யா அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காந்தி கிராமம் கஸ்தூர்பா ஆஸ்பத்திரி இந்த மாவட்டத்தில் இருக்க பிரசவம் பூரா அங்கே பார்த்தா இதே இந்த அரங்கத்தில் இருக்கவங்க பூரா இங்கே தான் பிரசவம் பார்த்துருப்பாங்க. இருந்தால் ஒரு 10 பேர் மிச்சம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மருத்துவமனை இங்கே டாக்டர் கௌசல்யா அவர்கள் அதை ட்ரஸ்ட்லேருந்து காந்தி கிராம ட்ரஸ்ட்லேருந்து நடத்துகிறாங்க. அதனால அரசே அந்த காலத்தில் முடிவு செய்தது இங்கே மருத்துவமனையே வேண்டியதில்லை என்று. நான் முயற்சி எடுத்துத்தான் அதை பிஹெச்சியாக கொண்டு வந்தேன், ஆரம்ப சுகாதார நிலையம். அப்புறம் திருப்பி 30 படுக்கைகள் கொண்ட ஆஸ்பத்திரியாக கொண்டு வந்தோம். இப்போ என்ன செய்ய போறாருன்னா, நம்முடைய முதல்வர்கள் அரசு மருத்துவமனையாக சின்னாலப்பட்டியை உயர்த்துவதற்கு, தரம் உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள், உயர்த்த போகிறார்கள். சொன்னதை செய்கின்ற ஆட்சி, சொல்லாதையும் செய்கின்ற ஆட்சி என்றால் அது தளபதியாருடைய அரசுதான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கும் சரி, அனைவருக்கும் சரி. இப்போ நீங்க கேட்குறீங்க மயிலிரும்பத்தை யாருக்கும் ஒரு ஊருக்கு நான் போனேன், இப்போ நான் 8 ஊருக்கு போனேன், 18 மனு வந்திருக்கு எங்களுக்கு வரலன்னு சொல்லி. இது வரைக்கும் 900 மனு வந்திருக்கு நம்ம மாவட்டத்தில் வரலன்னு. அவங்களுக்கும் கொடுக்க போற தலைவர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள். இப்போ 5000 கொடுத்துட்டாங்க. 2 மாசங்கிறது ஓடி போயிடும். தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த மாசம் எவ்வளவு வரும்னா, நீ யாரும் எதிர்பார்க்க வேணாம், சொன்னபடி உங்களை தேடி வீடு தேடி மாதம் 2000 ரூபாய் மகளிர் தொகை ஒவ்வொரு மகளிருக்கும் வரப்போகிறது. எவ்வளவு பேர் மனு செஞ்சாங்க? மொத்தம் 1,50,00,000 தான் மனு செய்தவர்கள். 1,50,00,000. இதே ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மனு செய்யாதவர்கள் கிட்டத்தட்ட 24,000 பேர் இருக்காங்க. புதிய குடிநீர் திட்டம், ஒய் கணேசபுரம், களரம்பட்டி, ஆத்தூர் ஆகிய ஊர்களில் பள்ளியில் புதிய கட்டிடங்கள், வில்வனூர் மாயவன் கோயில் சாலையில் வசிஷ்டர் ஆற்றில் புதிய பாலம், துளுக்கானூர் வசிஷ்டர் ஆற்றில் புதிய பாலம், ஆத்தூரில் புதிதாக மாவட்ட நீதிமன்றம் அமைப்பு. இப்படி அடுக்கிக் கொண்டே போய் அந்த திட்டத்தினுடைய சாதனை எங்கு முடிகிறது என்றால், குன்னூர், கூலாங்குறிச்சி, பகடுப்பட்டு, கரியகோவில் வளவு, கருமந்துறை ஆகிய பழங்குடியினர் பள்ளியில் மேம்பாட்டு பணிகள், ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை கட்டிடம், சகி ஒருங்கிணைந்த பெண்கள் சேவை மையம் என்று ஆத்தூருக்கு மட்டும் குறைந்த அளவிலே 26 திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் வாயிலாக நம்முடைய அப்பா ஐபி பெரியசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே தலை நிமிர்ந்து நாம் திமுக காரர்கள் நடப்பது திமுக ஆட்சி. ஒன்றிய அரசாங்கம் எத்தனை பழி வாங்கினாலும் தமிழ்நாடு தலை குனியாது என்று தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டு வாக்காளர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். ஐயாவை பற்றி பெருமையாக சொல்லும் பொழுது, அவர் இந்த பகுதியிலே கழகத்தின் உறுப்பினராக சேர்ந்தது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். மிக குறிப்பாக கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி சொன்னார். கலைஞர் கனவு இல்லத்திலே தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற அந்த 3.5 லட்சம் ரூபாயும் நேரடியாக பயனாளிகளுக்கு வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். இடையிலே யாருமே கிடையாது. அதனை சொல்லிவிட்டு அப்பா அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்கள் பெண்கள் எல்லாம் மிக பூரிப்போடு வங்கிக்கு படையெடுத்து சென்று 5000 ரூபாய் பெற்று வந்த அந்த காலையை பற்றி குறிப்பிட்டு சொன்னார். ஒரு கதை தான் எனக்கு நினைவிற்கு வந்தது. அதிலும் அசோக சக்கரவர்த்தியினுடைய கதை. அசோக சக்கரவர்த்தியை பற்றி மிக குறிப்பாக எனக்கு ஏன் இங்கே நினைவிற்கு வருகிறது என்றால், ஸ்மித் என்கின்ற வரலாற்று ஆசிரியர் 2 பேரைத்தான் பேரரசர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்திய வரலாற்றை எழுதிய வரலாற்று ஆசிரியர் அக்பரையும் அசோகரையும் மட்டும்தான் பேரரசர்கள் என்று தனது புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அவர்களுடைய காலத்திலேதான் கல்வி, நிர்வாகம் இந்த 2ம் சிறந்து இருந்தது என்பதற்காக இந்திய வரலாற்றிலேயே பேரரசர்களாக பதியப்பட்டவர்கள் 2 பேர். தமிழ்நாட்டு வரலாற்றிலே நீலகண்ட சாஸ்திரி பேரரசன் என்று ராஜராஜ சோழன் ஒருவரை மட்டும்தான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் சோழனுடைய காலத்திலே தான் வேலூருக்கு அருகிலே இருக்கின்ற திருவள்ளூரிலே இருக்கின்ற சோழர் கால கல்வெட்டு சொல்லுகின்றது, அந்த பகுதியிலே 7000 மாணவர்கள் தங்கி படிக்கின்ற ஒரு விடுதி ஒன்றை
1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சோழ மன்னன் அங்கே நிறுவி இருந்தான் என்று கல்வெட்டு சொல்லுகின்றது. ஆகவே ராஜராஜனை நான் பேரரசன் என்கின்றேன் என்கிறார் அவர். அசோக பேரரசரை போல, அக்பரை போல, ராஜராஜனை போல பேரரசன் என்று பொற்கால ஆட்சியை தருகின்ற ஒரே ஒருவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். அவரை அந்த வழியிலே அவர் செய்த சாதனைகளை நினைவில் கொள்ளும் பொழுது இந்த அசோகருடைய காலத்திலே நடந்த ஒரு கதை, அதிலும் குறிப்பாக இந்த வங்கிக்கு நேரடியாக பணம் செலுத்துவது எப்படி நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாட்டிலே என்பது குறித்த கதை. அசோக சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டின் கீழே பணிபுரிகின்ற சிற்றரசர்களாக அல்லது ஒரு பகுதிக்கு ஒரு காவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற தளபதிகளிடம் சிறந்த நிர்வாகம், சிறந்த முறையிலே மக்களுக்கு பணியாற்றுகிறவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசளிக்க விரும்புகின்றார். ஆகவே மேற்கு பகுதியிலே இருக்கின்ற அந்த பகுதிக்கான அரசரை, சிற்றரசரை அழைத்து, நீ என்ன வகையிலே இந்த நாட்டிற்கு பணி செய்திருக்கின்றார், உன்னுடைய பணி என்ன என்று கேட்கின்றார். அந்த பகுதியை சார்ந்த அந்த சிற்றரசன் சொல்கின்றார், நான் வருமானத்தை 4 மடங்கு பெருக்கி இருக்கின்றேன், உங்களுக்கு என்று கூடுதலாக அந்த வருமானத்திலே நான் எனக்கான அந்த தொகையை செலுத்தி இருக்கிறேன் என்கிறார். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடல